இதில் ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் செகண்ட் எர்த் டேம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு செகண்ட் எர்த் டேம். ஃபஸ்ட் டேம் வந்து ஒடிசாவில் இருக்கான். செகண்ட் டேம் வந்து இங்கே வயநாட்டில் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இருக்கான். அது என்ன ஸ்பெஷல்னால், இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து மண்ணிலே கட்டியிருக்காங்களாம். இப்போ இத்தனைக்கும் போலீஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டாங்க, 5000 ஃபைன் போட்டுருவேன் இன்னொரு டைம் பார்த்தனா அப்படின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. காலையிலே எழுந்துட்டோம், ஒரு 6:30 எழுந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போது வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் என்ன இடம்னு தெரியல. ரூம்லேருந்து கிளம்புறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே மொபைலில் இது போட்டுருந்தேன், மெமரி கார்டு. ஸோ அதனால் எடுத்து இந்த இதில் சேஃப்டி பின் இல்லாதனால எடுத்து கேமராவில் போட முடியல. முன்னாடி போகலாம் தெரியலையே. சாப்பிட போகலாம். சரி அப்போ எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணு. டேமுக்கு போயிடலாமா ஃபஸ்ட்டு? நான் போடுறேன் ஃபோன். நான் டக்கு சார்ஜ் இதில் கொடுத்துருவேன். ஏடா கதை இப்படி பண்ணுவோம் காலையிலே நீ தான்? ஏடா இது அவன் இப்போ தான் கடை எப்போ வந்தாலும் வச்சுக்கா, ஃபோனு தர மாட்டேன். ஆமாம் அது ரோடு போயிடலாம். பானசுரா சாகர். லொக்கேஷன் சொல்லணும். இப்போ எங்கே போகிறேன்னா, பனசுரா சாகர் டேம் போகிறோம். கரெக்டாக காலையில் 7:45 ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது கிளம்பியிருக்கோம். அப்புறம் இன்னும் சாப்பிடல, போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம் டிஸ்டன்ஸ் காட்டுது. இன்னைக்கு இப்போலாம் கொஞ்சம் ரஷ்ஷு இல்லாதக்குதுங்க. நேற்று கொஞ்சம் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு போனாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த லொக்கேஷன் வந்து சரியில்லை. ஏன்னா ஃபுல்லாக அந்த என்ன, அங்கே ஒரு ஜீப்பில் ஒருத்தர் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாருல்ல, அவர் தான் அங்கே நேற்று அந்த ஒரு பிரிட்ஜு, கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிருந்தோம். 900 கண்டி ஏதோ பேர். அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே அவர் தான் இருந்தார். அந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுக்கலாம்னா ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக டார்க்கு, அடர்ந்த காடு மாதிரி, ஃபுல்லாக அடர்ந்த காடு தான், ஃபுல்லாக டார்க்கு ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபோட்டோவும் எடுக்க முடியல. ஏன்னா சன்லைட்டு ஒழுங்காக படல. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மேலே போனால் ஃபுல் கூட்டம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வந்து ஒரு சிங்கிள், நான் அந்த விலாகில் காட்டுவேன், அந்த இதில் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த சிங்கிள் லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சிங்கிள் லைனில் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரைட்டு தான் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த கார்னர்லேருந்துச்சு அந்த ஒரு ஆங்கிள்லாம் வச்சு எடுக்கவே முடியல, அந்த கிளாரிட்டியே கொண்டு வர முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று இன்னொரு இடத்து இந்த அட்வென்ச்சர் பார்க் போயிருந்தோம். அங்கே நல்ல ஒரு லொக்கேஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நைட்டு, இந்த மதியம் டைமில் போயிட்டோம். ஆனால் வெயில், அதுவும் வெயில். அதுக்கப்புறம் வெயில் எடுத்தாலையும், அது ஃபுல் வெயில் எடுத்தாலையும் ஃபுல்லாக பிளாக்காக உட்காந்துக்கும். ஒன்று இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கே இந்த ஒரு 9 o'clock பிஃபோரில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா 9 to 10 பிஃபோரில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு 4:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்து கரெக்டான ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியும். நல்லா பளிச்சுன்னு பக்காவாக உட்காரும். அப்போ தான் ஃபோட்டோ கேமராவில் எடுத்தால். நம்ம வச்சுங்கிற கேமராவில் அப்படி உட்காருது. மற்றபடி காஸ்ட்லியாக கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக வச்சுங்கிறவங்களுக்கு அது எப்படினாலே அவங்களா அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து டேம் போகிறோம். பனசுரா சாகர் டேமோ ஏதோ, அதான் 30 நிமிஷம் காட்டுது. அப்படியே போகிற வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டு போகிறோம். இன்றைக்கி தாங்க இனியும் லாஸ்ட் நாள். இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் நம்ம கிளம்ப போகிறோம் ஊருக்கு. அது இல்லாமல் கோப்ரோவில் வேறு சார்ஜர் இப்போது பிரச்சனை இல்லை, மெமரி வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. மெமரியில் என்ன பிரச்சனைனா, வரும்போது ஃபுல்லாக அங்கேயே சுற்றி எடுத்துகிட்டோம். தேவையில்லாத மெமரிலாம் எடுத்துகிட்டோம் போல். கரெக்டாக 128 GB வந்து 50 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. 50 GB ஃப்ரீயாக இருக்கே, ஏன் இன்னும் அவ்வளோ ஜிபி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன பயம்.
இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே இந்த ஒரு வியூ தெரியுது பார்த்தீங்களா ஹில்ஸு. அந்த ஹில்ஸ் தான் பின்னாடி பேக்கில் கவர் ஆச்சு, ஏன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜில். ஆனால் அந்த கவர் ஆகிற மாதிரி நார்மல் பிளேஸில் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த சிங்கிள் லைனில் இருக்கிறதுனால. அங்கே இங்கேயும் இடம் வசதி இல்லை கொஞ்சம் ஆங்கிளில் எடுக்கிறதுக்கு கேமரா. நான் நேற்று எடுத்தேன், கொஞ்சம் கரெக்டாக உட்காரலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல. சின்ன பயம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னா மெமரி வந்து ஃபுல்லாக ஒரு 70% மேலே போயிட்டா கொஞ்சம் வீடியோ கரப்டட்னு வந்துடுது. அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஒர்க் ஆகாமல் போயிட்டு போன டைம் கொஞ்சம் இருக்கிற வீடியோலாம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே ரொம்ப பயம் எனக்கு. அதுதான் ஃபுல்லாக எடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி எடுக்க முடியாமல் இருக்காது போல், எடுத்து தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம் வாங்க. சாப்பிட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சாப்பிட தான் வந்திருக்கோம். சாப்பிட்டோங்க. காலையில் என்ன சாப்பிட்டோன்னா 2 தோசை ஒரு ஆம்லேட்டு. அப்புறம் டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு டேஸ்ட்டு இல்லை, இங்கே டிஃப்ரெண்ட்டு தான். தோசையோட டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் 2 தோசை வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த நம்ம ஊரில் மூக்கல்லன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கடலை அந்த சாம்பார் வச்சாங்க. அப்புறம் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ஆம்லேட்டோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கப்புறம் தோசையோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். தோசைக்கு வந்து ஆப்பமாக ஏதோ சொன்னாங்க, அப்புறம் ஆம்லேட்டு நார்மல் தான். ஓகே தாங்க, ஏதோ காலையில் பசிக்கு சாப்பிட்டது. இன்னும் அவ்வளோ அந்த டேஸ்ட்லாம் இன்னும் குறை சொல்ல மாதிரி யோசிக்க முடியல. கிடைச்சதே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல, முன்னாடி காத்தி தான் கொடுத்தோம். வீடியோ ஓப்பன் பண்ணி ஒரு 1000 டைம் சொல்லியிருப்பேன், வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு லொக்கேஷன் 2 லொக்கேஷன்லாம் இல்லை, மொத்தம் திரும்ப இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, பேலஸ் மாதிரி. இப்போது அதுதாங்க, இங்கே இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேம் பேர் சொன்னா நான் மறந்துட்டேன். பாரத் பென்ஸு. எங்கே பார்த்தாலும் இதுதான் பாரத் பென்ஸுன்ட்டு மொத்தம் இந்த லாரியாக தான் ஓடிட்டு கிடக்குது. ஒருவேளை இங்கே அந்த லாரி மட்டும் தான் இருக்கா எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்லிச்சு, ஆட்டோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து எல்லோ கலரு, இங்கே வந்து பிளாக்கு. அப்புறம் கர்நாடகாவில் வந்து க்ரீன் கலர்னு, ஆந்திராவில் வந்து க்ரீன் கலர்னு நினைக்கிறேன். ஆந்திரா வந்து க்ரீனா என்னன்னு தெரியலங்க, ஆனால் கர்நாடகாவிலையும் க்ரீன் தான் நினைக்கிறேன். ஸ்டேட்டுக்கு மாறுது கலரு. இந்த இடமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரோட்டில் இந்த பெண்டும் சரி, ஹேர் பெண்டு மாதிரி வளையுது. மலையெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வளையுது. ரோடு நல்லா க்ளீனாக இருக்குதுங்க. ஒரு சில இடம் நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற மாதிரி இருக்குது. அப்புறம் ரோட்லேயும் கலராக செடிங்க, ஆரஞ்சு, அப்புறம் ரோஸு, க்ரீனு அப்படின்ட்டு ஏகப்பட்டதாக கலராக இருக்குது. முதல் டைம் வந்ததுனாலே என்னவோ தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி ஒரு அப்படியே வாயை பொழந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது. பட் அப்புறம் வீடியோவுக்கு அப்புறம் நான் ரூமில் போய் யோசித்தேன், ரொம்ப
பேசணும், ரொம்ப கிரிஞ்சாக பேசணும் அப்படின்னு, ஒரு பைத்தியகாரத்தனமாக பேசணும் அப்படின்னுலாம் தோணுச்சு. பட்டு அந்த டைமில் எனக்கு அப்படி எதுவும் தெரில. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி தான், ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு தோன்றதை செய்கிற மாதிரி செய்வோம். அதுவே ஒரு ஆஃப்டர் ஒரு 1 வீக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, எதுவுமே அப்படி தான். ஸோ அதனால் நான் எதுவுமே மாற்றிக்க விரும்பல. இப்போ தோன்றதை அதுவும் இப்போ தோன்றதை பேச போகிறேன். அதுவும் அதுக்குன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரா பிட்டு அப்படிலாம் இல்லை. எப்படி இருக்கு? செம்ம இல்லை? ஃபீலே வேறு. அதுக்குன்னு ரொம்ப ஓவராலாம் பேசலை, தோன்றதை பேசுகிறான், கொஞ்சம் மெச்சூராகவும் பேசுகிறான், அவ்வளோதான். அப்புறம் எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இப்போ ப்ரௌசிங் சென்டர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணுங்க. எங்கள் ஹவுஸ் ஓனருது, நம்ம ரூம் ஓனர்தும் ஏதோ சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி சொன்னான் அபினவ். அதனால் கேட்டு பார்க்கலாம். அப்படி அவங்க ஓகே, நாங்கள் ஓனர் பார்த்ததுக்கு சிரித்தார், ஓகே தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நம்மளும் அதுக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு கேட்கலான்ட்டு ஒரு யோசனை, கேட்டுடலாம். நான் இந்த ஒரு பின்னு இந்த மொபைலுக்கு வந்து சேஃப்டி பின்னு ஏதோ சொன்னாங்கள்ல, இந்த சிம்மு கழுறதுக்கு, சிம்மு மெமரி கார்டு கழுறதுக்குன்ட்டு, அதுக்கே மொத்தம் கிடைக்கிறவங்கடெல்லாம் கேட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவும் எதுக்குடா கேட்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தோணலை. ஏன்னா நார்மலாக ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறோம், நம்ம ஊருக்கு இருந்தால் யோசிச்சிருப்பேன். ஆனால் வெளியில் வந்துட்டு கேட்கும்போது ஒரு உற்சாகத்தோடய கேட்குறேன். போலீஸ்லாம் இருக்காங்க. இது ஒரு சிட்டின்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இப்போ வந்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் தெரியல, இது வீடு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்புங்க நிறைய இருக்குது. ஆமாம், இது ஒரு சிட்டி தான். கேரளாவில் பைக் எடுத்து சுற்றிட்டு கிடக்குறோம், அதுவும் நம்பர் பிளேட் இல்லாமல். இப்போ இத்தனைக்கும் போலீஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டாங்க, 5000 ரூபா ஃபைன் போட்டுருவேன் இன்னொரு டைம் பார்த்தனா அப்படின்ட்டு வார்னிங்கோடு விட்டாங்க. அப்புறம் மிரருக்கும் இதே மாதிரி தான். ஹெல்மெட் இது கேட்கல, கோப்ரோ கேட்கல. அது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல அது, ஆனால் கன்ஃபார்ம் பேன் தாங்க. நான் இப்போது 2 இயர்ஸ் முன்னாடிலாம், 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இது வந்து மோட்டோவில் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஆனால் ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. அப்போது அந்த டைம்லலாம் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம ஊர்லேயும் பேன் பண்ணிடுவாங்களோ, இப்படி போகிற போக்க பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பக்கத்து ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டுக்கு இந்த நம்மளோட ஸ்டேட்டு பக்கத்து ஸ்டேட் வந்து கேரளா, அவங்களே பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா இதே ஒரு ரீசன் நினைக்கிறேன், இதே ரீசன் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இல்லைனா கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இல்லைனா ஸ்க்ராட்ச் ஆகிட்டுக்கும். அந்த மாதிரி ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப வேகமாக போகிறது. அதுக்கப்புறம் கோப்ரோ வச்சுட்டு ஏதோ நியூசன்ஸாக உமன்ஸை கேப்சர் பண்ணுறது தெரியாதனமா அந்த மாதிரி கொஞ்சம் இல்லீகலாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது பண்ணது எப்படி ஒரு சில பேர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா பைக்கு அப்புறம் ஹெல்மெட்டு கேமரா அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அட்ராக்டாக பண்ணுறது இன்ஸ்டாகிராமு அப்படி இப்படின்னு ரீல்ஸுக்கோசரம் கொஞ்சம் அப்படியே அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப ஓவராலாக பண்ணுறாங்க. அது ஓகே தான். பட் அது ஒருத்தர் 2 பேருன்ட்டு பண்ணுறதுனால, இது மீடியான்றதுனால ஈஸியாக வந்து ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கவர் ஆகிடுது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுனா அந்த மாதிரி மோட்டோ இல்லாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி இப்படின்னு அங்கே எங்கேயும் ட்ராவலு, அப்புறம் லைஃபு, ஃப்யூச்சரு, கரியர் அப்படி இப்படின்னு நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவே இன்ஸ்டாகிராமு, ரீலு, சும்மா ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்ற போது நம்மளோட கெத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சீனாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு நிறைய யோசிச்சு இந்த மாதிரி ஓவராக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலே பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கிட்ட போயிட்டு வீலிங் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பிரஷன் அந்த வீடியோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆமாம், அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எதுவும் கேட்காத வரையும் நல்லது தான். அதோட ரூல்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன். 3 மந்த்து வந்து லைசன்ஸு கேன்சலு, அப்புறம் 1000 ஃபைனு.
நம்மக்கிட்டே இதுக்குது மொபைல் ஹோல்டர் இருக்குது. நம்ம அதை போடாமையே நம்ம சுற்றிட்டு கிடக்குறோம். எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியாமல். மொபைல் ஹோல்டரை போட்டுக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம். இன்னும் வேறு எங்கே ஒரு வீடு. இங்கேயும் ஒரு வீடு. இன்னும் 7.8 கிலோமீட்டருங்க. இன்னும் 15 நிமிஷம், 4 மணி நேரம் போட்டிருக்கு. அப்புறம் Y3 நாம் இருக்கிறது. அப்புறம் தருவணம் ரோடு, தருவணா ரோடு. இது வீடா இல்லை வேறங்க? ஹாஸ்பிட்டல், உங்கள் சர்ச்சு. உள்ளெல்லாம் பார்க்க மரம் தான் எடுத்து வச்சுருக்காங்க எல்லாம் அந்த டவுன் சைடில். அப்புறம் ஆலமரம், அப்புறம் அந்த ஏலக்காய், லவங்கம். அது பண்ணிட்டோமா? கவர்மெண்ட் இருந்தாலையும் அதே எப்படிறா? கவர்மெண்ட்டெல்லாம் இவங்க எப்படி அவ்வளோ இதாக வளர்கிறாங்க? தண்ணியில் அடியே நம்பா மலப்புறா சாகர் பார்க் என்ன இருக்குமா உள்ளாரா? தண்ணி எதுவும் ஓப்பன் பண்ணலாங்க. அப்போ வந்துவிட்டோம். தண்ணி இருக்குது, லைட்டாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இப்படி லெஃப்டால லெஃப்ட்டு போக மாட்டேங்குது நண்பா. ஃபுல்லாக விட்டா தெரியல, எவனுக்கு தான் மேப் வச்சுருக்கீங்க. ஓ லெஃப்ட்டு போகணும். அது உள்ள அலோடா தெரியலையே நான். உள்ளே போகணுமா? சார் இருக்காரு. அலோடு அதுலையா ஒரு மேப்பில் பார்த்து டேய் வர இதில் லெஃப்ட் பண்ணுங்கடா. பார் நம்ம போகும்போது திரும்ப எங்கே போகலாம்? திரும்ப இப்போ ஸ்ட்ரைட்டு ஊட்டிக்கு போகலாமா? ஊட்டிக்கு போயிட்டு போகலாமா? நைட்டா? ஆ ஈவினிங்கு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். தெரியலையா? அலோடு இல்லையா? டேம் எல்லாம் பார்க்குறாங்க, முழிக்கிறான். யாரா அவனுங்க நேராக இருந்து வரானுங்களேன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஏதோ வண்டி இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு போனேன். எங்கே வரலாம்? பார்க்கிங் எங்கே வரலாம்? ஓ இங்கே டோக்கன். ஆனால் இருக்குது சேஃபானான்னு தெரியலையே. சேஃப் அங்கே இருக்கிறது நிறுத்துறது சேஃபா? இங்கே நிறுத்துறது சேஃபான்னு கேட்குறேன். அவ்வளோ வந்துட்டோம். போட்டில் போக போகிறோம், போட்டிங் போக போகிறோம். ஸ்பீடாக பண்ணுவாங்களா? வேறு இது அதான்டா பைத்தியம்.
ഫോണൊന്ന് കാണിച്ചു കൊടുക്കും. ഫോൺ നമ്പർ ജാക്കറ്റ് ഇട്ടോ. உட்காந்துட்டோம் 5 டிரைவரோட சிட்டி இப்போ 6 பேர் இருக்கோம். தள்ளி வச்சுட்டு 6 பேர் இருக்கோம் மொத்தம். என்ன பேச தெரியல அதுக்கு மேலே தயக்கமாகுது. தனியாக தான் பேசலாம், ஆனால் கூட்டமாகிறது ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இந்த லேக் போகிறதில்ல, இந்த தண்ணி போகிறதில்ல, அந்த ஒரு ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக போகுது, அப்புறம் வெயில் அதிகமாகுது. மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியும், எல்லாம் வேர்வை வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. மவுண்டன் ஷேடோ ஹவு மச் பர் டே? 5 ஸ்டார் 20K மேலே தான் இருக்கும் பர் டே. 20 அந்த ரெசார்ட் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். பர் டேக்கு வந்து 20K மேலே தான் இருக்கும், 20K மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ சொன்னாங்க ஸ்டே அங்கே? பர் டேக்கு 20K 5 ஸ்டார் ஹோட்டல். இது எல்லாமே அங்கேயே அங்கே இருக்கும். இது பாருங்க, என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நல்லா இருக்கு. உங்கள் பேர் என்ன? மர்வின். நல்லா இருக்கு. அது எக்ஸ்பென்சிவ் தான், 5 ஸ்டார். அங்கே இருக்கிறது வந்து தாஜ் ரெசார்ட்டும், ஆனால் அது எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ஈவினிங் டைமில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் இருக்குது. இப்போ சம்மர் தொடங்கிடுச்சு இல்லையா, அந்த டைம் ஈவினிங் வரைக்கும் ஹீட்டாக தான் இருக்கும். நானே கூப்பிட்டு வரேன், நான் செலிபிரிட்டி ஆகிட்டுனா நானே கூப்பிட்டு வரேன். உண்மையாக தான். வீடா? அந்த ஹோட்டலில் புக் பண்ணி நல்லா இருக்குதா? அது எவ்வளோ புக் பண்ணி? அது எக்ஸ்பென்சிவ் சொல்கிறாங்க, தெரியல எவ்வளோ. 20K இங்கே 20K பக்கம் தான் இருக்குது நியர்பை.
தெரியும். உங்கள் பேர் மட்டும்? மர்வின். 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 மறந்து போகுது. போட்டிங் போன சொன்னால போட்டிங் அங்கே போயிட்டு இப்படி தான் போகணும், இதெல்லாம் போகணும். போயிட்டு வந்துட்டோம். இதில் ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு செகண்ட் எர்த் டேம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு செகண்ட் எர்த் டேம். ஃபஸ்ட் டேம் வந்து ஒடிசாவில் இருக்கான். செகண்ட் டேம் வந்து இங்கே வயநாட்டில் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இருக்கான். அது என்ன ஸ்பெஷல்னால், இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து மண்ணிலே கட்டியிருக்காங்களாம். காங்கிரீட் தான், ஆக்சுவலாக காங்கிரீட் தான் போடுவாங்களாம் டேமுக்கு வந்து. பார்த்தீங்களா கல், இது ஃபுல்லாக காங்கிரீட் தான் போடுவாங்களாம். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லுலேருந்து அது ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து மண்ணிலே டெஸ்ட் பண்ணி கட்டினாங்களாம். அந்த மண்ணெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பள்ளமெல்லாம் நோண்டி வச்சுருப்பாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு யோசித்தேன், என்ன எல்லாம் மண் நோண்டி இருக்காங்க, நம்ம ஊர் மாதிரி எல்லாம் மண் எடுத்துகிட்டு போய் என்ன எடுத்துருப்பாங்களா அப்படின்ட்டு நினச்சிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி இல்லை, மண் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது அந்த டிரைவரை நான் மர்வின் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசினார். அவரும் தமிழ் தானே, ஏதோ 3 நாளில் இருக்காராம். அவர் சொன்னார், இது மாதிரி 1 கிலோமீட்டருக்கு வந்து மண்ணில் தான் இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எர்த் டேம். அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ சொன்னாங்க, சோலாராக ஏதோ சொன்னாங்க. இங்கே 1 கிலோமீட்டர் அந்த வாக்கிங்கும் போகலாமா. அதுக்கப்புறம் சோலார் ஏதோ ஃபஸ்ட் இங்கே தான் லான்ச் பண்ணாங்களாம். அது வேர்ல்டா இல்லை இந்தியான்னு தெரியல. அதுவும் சொன்னார். அது ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து என்னன்னே தெரில, இது அத்திப்பழம்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்திப்பழமா இல்லை இது வேறு மாதிரி ஸ்மெல் வருது. பட் அத்திப்பழமாக இருந்தால் இவ்வளோ விட்டு வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. கழுத்தில் புதுசாக இது செயின் இருக்குது. இந்த மாதிரி தான் போகணுன்னு ஆசை. இது வந்து 2 பவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது என்னோடது இல்லை, என் கூட வினோத்துன்னு வந்தாங்களா அவனோடது. அதுக்கப்புறம் கார்த்தியும் போட்டிருக்கான். இது சும்மா இருக்கிறது வந்து நான் மட்டும் தான். இந்த மாதிரி பார்க்குறவங்க பாதி பேர் போட்டுக்க மாட்டீங்க எல்லாமே. ஆனால் வந்து எனக்கு ஆசை, பெரிய ஒரு ஆசை, ஒரு வெறி, இந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பைக் வாங்கணும், அப்புறம் வீடு கட்டணும், அப்புறம் நிறையா காசு சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு இது. ஏன் அந்த பக்கம் திரும்பி பேசுகிறேன்னா, அந்த பக்கம் நினச்சா பிளாக்காக தெரியுது. இந்த ஒரு அழகான விஷயத்த சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இது வந்து பிளாக் தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் என் முகத்தை காட்டி நல்லா ப்ரைட்டாக சொல்கிறேன். இந்த இடம் பாருங்கள், இது வந்து நேச்சுரல் கார்டு ஏதோ போட்டிருந்தாங்க. இது கூட நல்லா இருக்கு. சில்ட்ரன்ஸ் போட்டிங் போடுற இடம். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, தாஜ் ரெசார்ட் ஒன்று பார்த்தோம்ல, தாஜ் ரெசார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த ரெசார்ட் ஒன்று பார்த்தோம். அது வந்து இந்த டேம்லேருந்து பார்த்தோன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு வியூ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வியூ. அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் நான் வந்துட்டு, இல்லை எக்ஸ்பென்சிவ் சொல்ல வேணாம், நீங்கள் தாஜ் மட்டும் அது சும்மா ஏதோ சொன்னாரா என்னன்னு தெரியல, அது எனக்கு சரியாக தெரியல. அது ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட் வந்து 20K ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாஜ் ரெசார்ட் வந்து அது தெரியல, எக்ஸ்பென்சிவ் எவ்வளோன்னு தெரியல தேர்டேக்கு. அதை பற்றி முழுசாக தெரியல. ஆனால் வியூ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. கையில் காசு இருந்தால் அதில் ஸ்டே பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது என்ன பிளேஸ்னால் அது பனசுரா சாகர் டேம் வந்து இப்போது வந்து கிளம்பிட்டோம். நிறையா பார்த்துருப்போம். போட்டிங் போனது வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து அது வந்து எதிர்பார்க்காம போனது ஒன்று, ஸ்டெப்பில் நடக்கூட முடியலங்க. அது வந்து எதிர்பார்க்காத போனது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து பிளானு. ஆனால் ஃபோட்டோ எடுத்தோமான தெரியல. ஆனால் போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அப்புறம் வேறு ஒரு பிளேஸுக்கு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரூமை வந்து வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். வீட்டில் டோர் வந்து சத்தையில் 1:05 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. கரெக்டாக 11 மணிக்கு வெக்கேட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப 2 hours லேட்டாக வெக்கேட் பண்ணுறோம். ஸ்பிரிட்டு இங்கே இருக்கட்டும். இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஸோ இப்போ கிளம்புறோம். 1 டைம் ஆச்சு. இதுதான் இங்கேருந்து பார்த்தா தெரியும். நல்லா தான் இருக்குது, நல்லா தாங்க இருந்துச்சு. 1 மணிக்கே கிளம்புறோம். அங்கே ஓனர் இருந்தாங்கன்னா அவரை பார்த்துட்டு போகிறோம், இல்லைனா அப்படியே கிளம்பலாம், அப்படியே போகலாமா அப்படின்ட்டு. ஏன்னா 2 hours லேட்டு, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்குவாங்களா என்னென்னு கொஞ்சம் டவுட்டு. போகலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தான். கால் பண்ணுறீங்களா? இல்லை சொல்லிவிடு. என்ன சொல்லிடலாமா? ஏன்னா 2 hours லேட் ஆச்சுல, அதனால் வந்து சொல்லிட்டு போகலாமா இல்லை அப்படியே கிளம்பலாமான்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஃபோன் எடுக்கலையா? இங்கே தாங்க அவரோட இது. ப்ளீஸ்